அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும். அப்படி தவறினால் பித்ரு துரோசம் மற்றும் பித்ரு சாபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்று நம்ம வீட்டில் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்வது, முன்னோருடைய சாபத்தில் இருந்து விடுபட நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான வழிபாடக்கூடிய ஒரு நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல தான் பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் என சொல்லப்படுது. அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவதுடன் குலதெய்வத்தையும் வழிபடுவது சிறப்பு. அமாவாசையில் வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அமாவாசை அன்று இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படுகிறது. அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும். அமாவாசையில் செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. வளர்ப்பிறை தேய்பிறை என்று ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை செய்யப்பட்டு வருது. அமாவாசை தோறுமே நாம் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியருக்கும் நல்ல ஒரு பலன்களை வாரி வழங்கக்கூடியதாக இருக்குது. பித்ரு தர்ப்பணம் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கும் நிம்மதியின்மையும் ஏற்படலாம். எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் நாம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட பூஜை செய்து வழிபட வேண்டும். பித்ரு எனப்படும் நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்முடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. இதனால் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல்ல நம்ம உணவிட்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும். அவர்களின் ஆசைகளை முழுமையாக நம்மால் பெற முடியும். அமாவாசையில் உணவு உண்பது, காகத்திற்கு நாம் உணவு வைப்பது போன்ற விஷயங்களை விரதமிருந்து செய்ய வேண்டும். விரதம் இருக்க சிறந்த நாளாக கருதப்படுது. அமாவாசை நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் விசேஷ சக்திகளை கொடுக்கக்கூடியது. இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓடச் செய்யும். வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய அன்றைய நாட்களில் தண்ணீருடன் சிறிது கல்லுப்பு சேர்த்து துடைத்து கொள்ளலாம். காலை மாலை இருவேளையுமே பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பவர்கள், விரதம் இல்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலுமே அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை நாளின் பொழுது அசைவம் உணவு உண்ணும் பொழுது உடம்புல ஒருவித அசௌகரியம் ஏற்படலாம். அறிவியல் ரீதியான உண்மை என்பதால் அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது. மேலும் அதில் பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த சைவ உணவுகளை மட்டுமே சேர்த்து நாம் தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க அன்றைய நாட்களில் மந்திர ஸ்லோகங்கள் உச்சரிப்பது அல்லது ஒலிக்க விடுவது செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாட்களில் உச்சரித்து பாருங்கள். நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பொன்பொருள் சேரவும் சகல சமத்துவம் கிடைக்கும். குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. ஒரு மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வையுங்கள். அதில் குலதெய்வத்தை நினைத்து நாம் பூஜை செய்வது நல்லது. அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது. உங்களால் முடிந்தால் நைவேத்தியம் வைத்து வழிபட வேணும். அப்படி இல்லை என்றால் சிறிதளவு கற்கண்டு வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அமாவாசை தினத்தில் இது போல நம்ம செய்து வருவதன் மூலம் கட்டாயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு காகத்திற்கு உணவு வைத்து பின்னர் நீங்கள் இலை போட்டு சாப்பிட வேண்டும். அலுவலகம் செல்வோர் தாய் தந்தையாருக்கு பிடித்த உணவுகளை எடுத்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. காகத்திற்கு உணவு வைப்பது தான் அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யும். காகத்திற்கு தினமுமே காலையில் சாதம் வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீரும். இதுபோல புத்திர சந்தான பாக்கியம் ஏற்படலாம். காகம் நம்முடைய முன்னோர்களுடைய வடிவமாக பார்க்கப்படுது. அத்தோடு நாம் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் பொழுது முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபட்டால் நம்ம கலந்து கொள்வதாக பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. காக்கைக்கு சனி பகவானின் வாகனமாகும். காக்கைக்கு உணவளிப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி கொள்வார். அத்தோடு சனி பகவானின் சகோதரர் யமதர்ம ராஜா ஆவார். யமதர்ம ராஜா காக்கை வடிவில் வந்து மனிதர்களை வாழும் இடங்களில்
கலந்து கொள்வதாகவும் பெரியோர்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய நிலைமைகளையும் அறிவார். காக்கைக்கு நாம் வீட்டை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டு. காலையில் நாம் எழுவதற்கு முன்பு காக்கை கரைவதை கேட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். காக்கை ஊரில் மரங்களை பரப்பும் வேலைகளை செய்கிறது. வேப்பம்பழம், புளியம்பழம், அது மட்டும் இல்லாமல் தக்காளி என பலவற்றை தின்று அதனுடைய கொட்டைகளை பரப்பி பல மரங்கள் புதிதாக வளருவதில் காக்கைக்கு முக்கிய பங்கு உண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி முன்னோர்களின் வடிவமாக பார்க்கப்படும் காக்கைக்கு நம்ம உணவு அளிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதிலுமே சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாக. தை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை போல ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்புடையதாக சொல்லப்படுது. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நாம் நட்சத்திரங்கள் இணைந்து வரும்பொழுது அது அதிக சிறப்புடையதாக இருக்குது. அமாவாசையில் திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இணைந்து வருவதாலும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. ஆடி அமாவாசை மிக அற்புதமான ஒரு அமாவாசை. இந்த தினத்தில் நம்மளுக்கு புண்ணியங்கள் கிடைக்கக்கூடியதாகும். முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது. பித்ரு என்பது நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவர்கள் தங்களுடைய சந்ததியர் பாக்கிய பலம் பெற, வாழ்க்கையில் முன்னேற, தடையகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதிலும் அமாவாசை என்பது மிகவும் சக்தி பொருந்தியதாக இருக்குது. மாதுர்காரனாகிய சந்திரனும் புதிர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை என சொல்லப்படுது. இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசி பெறும் பொழுது நம்முடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகள் பரிகாரங்கள் தேடிக்கொள்ளலாம். இயற்கையாக இருந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதாக முக்தி கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமாக நோய் தாக்கத்தாலோ இறந்தாலோ அவர்களுடைய ஆன்மா எளிதில் முக்தி அடைவது இல்லை. இந்த நிலையில் இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும். இதற்கு காரணம் அந்த ஆத்மா. அது மட்டும் இல்லாமல் அது எளிதில் முக்தி அடையவில்லை. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இறந்த பிறகு ஆன்மாக்கள் பிறவி குணம் இருக்காது, சுவாத்மீக குணம் வந்துவிடும். முறையாக திதி தர்ப்பணம் கிடைக்க நாம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நற்சக்தி உடையது தான். அவர்களை முறையாக வழிபாடு செய்வதால் தங்களுடைய அனைத்து சக்திகளும் தன் சந்ததியுடைய முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. முன்னோர்களுடைய ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது, ஒவ்வொருவரையுமே தனித்தனியாக வணங்கவும் முடியாது. எனவே பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் ஓமம் எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தியடைய செய்துவிடும். ஓமம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை வழிபாடு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை தினத்தில் இது போல் நம்ம செய்து வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.